வணக்கம். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி. விஷ்ணுராஜ். முதலில் கல்வி செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரிகளில் MBA, MCA மற்றும் முதுநிலை பொறியியல் பட்டங்களில் சேர்வதற்கான தமிழ்நாடு பொது நுழைவுத் தேர்வு எழுதுவதற்கு அண்ணா பல்கலைக்கழகம் விண்ணப்பங்களை வரவேற்கிறது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் சுயநிதி கல்லூரிகள் மற்றும் பொறியியல் கல்லூரிகள் MBA, MCA மற்றும் பொறியியல் பட்ட மேற்படிப்பில் சேருவதற்கு தமிழ்நாடு அரசின் பொது நுழைவுத் தேர்வு எழுத வேண்டியது அவசியமாகும். MCAவில் சேருவதற்கான பொது நுழைவுத் தேர்வு மார்ச் 22ஆம் தேதி காலையில் நடைபெறுகிறது. MBAவில் சேருவதற்கான பொது நுழைவுத் தேர்வு மார்ச் 22ஆம் தேதி மதியம் நடைபெறுகிறது. ME, MTech, MArch, MPlan போன்ற படிப்புகளில் சேருவதற்கான நுழைவுத் தேர்வு 23ஆம் தேதி காலை நடைபெறுகிறது. MBA சேருவதற்கான நுழைவுத் தேர்வு எழுதுவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட பட்டப்படிப்பில் 50% மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும். தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் 45% மதிப்பெண் பெற்றிருந்தால் போதுமானது. MCA சேருவதற்கான நுழைவுத் தேர்வு எழுத 12ஆம் வகுப்பு அல்லது இளநிலை பட்டப்படிப்பில் கணிதத்தை பாடமாக எடுத்து படித்து 50% மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ME, MTech உள்ளிட்ட பொறியியல் பட்ட மேற்படிப்பில் சேருவதற்கு இளநிலை பொறியியல் பட்டப்படிப்பில் 50% மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இளநிலை பட்டம் மற்றும் பொறியியல் படிப்பில் இறுதி ஆண்டு படிப்பவர்களும் விண்ணப்பம் செய்யலாம். பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 18ஆம் தேதிக்குள் அண்ணா பல்கலைக்கழகத்தின் டான்செட் 2014ஆம் ஆண்டு இணையதளத்தின் வழியே விண்ணப்பிக்க வேண்டும். தகுதி வாய்ந்தவர்களுக்கு சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட 15 இடங்களில் நுழைவுத் தேர்வு நடைபெறும். எளிய முறையில் ஆங்கிலம் பேசுவது குறித்து சென்னை தியாகராய நகர் ராமகிருஷ்ணா மிஷன் ஆங்கில பயிற்சி மையத்தின் ஆசிரியர் திரு S. கணேசன் அவர்கள் தொடர்ந்து பாடம் எடுத்து வருகிறார். அதை இப்போது பார்க்கலாம். தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம்ல நாம சென்டென்ஸ் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்றதுன்றத பத்தி பேசணும். வெறுமனே நாம லைஃப்ல எப்பவுமே பாசிட்டிவ் சென்டென்ஸே பேசுறது இல்லை. எல்லாரும் நெகட்டிவ் சென்டென்ஸ் பேசுறோம். என்ன சார் நெகட்டிவ் சென்டென்ஸ்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, ஆர் யூ மிஸ்டர் கார்த்திக்னு கேட்கறாங்க. நோ, ஐ எம் நாட் கார்த்திக், ஐ எம் செந்தில் அப்படின்னு சொல்றீங்க. ஐ எம் நாட் கார்த்திக். அப்ப நெகட்டிவ் சென்டென்ஸ் பச்சும் நம்ம வாழ்க்கையில பேசுற மாதிரி சந்தர்ப்பங்கள் வரும். அப்ப நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி போட்டு பேசுறது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். ஏற்கனவே நாம படிக்கும்போது இந்த ஹெல்பிங் வெர்ப்ஸ் அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன். அதுல முக்கியமானது இந்த பி ஃபார்ம் ஆஃப் வெர்ப். இந்த பி ஃபார்ம் ஆஃப் வெர்ப்ல என்னெல்லாம் வருங்கிறது இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரோக்ராம்ஸ்ல நம்ம பார்த்திருக்கிறோம். ஆம், இஸ், இது ரெண்டுக்கும் பாஸ்ட் டென்ஸ் வாஸ். அதே மாதிரி ப்ளூரல் நம்ம பார்க்கும்போது பிரசன்ட் டென்ஸ்ல ஆர் போட்டு பேசுவோம். அதே பாஸ்ட் டென்ஸ் போடும்போது வேர். இது மாதிரி இந்த பி ஃபார்ம் வெர்பை யூஸ் பண்ணி நாம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றதை பத்தி ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த மாதிரி பி ஃபார்ம் ஆஃப் வெர்ப் போட்டு நாம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும் பொழுது இதுக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றது அப்படிங்கறத கத்துக்கணும். ஏன்னா வாழ்க்கையில நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸா பேசிட்டு போறது இல்ல, நெகட்டிவ் சென்டென்ஸ் யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் எ பேங்கர் அப்படின்னு சொல்றேன். ஐ எம் நாட் எ பேங்கர். ஐ எம் எ பிளேயர். ஐ எம் நாட் எ பிளேயர். அப்புறம் ஆம் போட்டு பேசும்போது பக்கத்துல நாட் போட்டா போதும், நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்துடும். He is the bowler. No, he is not the bowler. He is a batsman. அப்போ நாட் போடுறோம். இஸ் போடும்போது பக்கத்துல நாட் போட்டு பேசிடுறோம். இந்த பி ஃபார்ம் ஆஃப் வெர்ப் எதை போட்டு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணாலும் அதுக்கு பக்கத்துல தைரியமா நாட் போட்டு நீங்க நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிடலாம். பிரசன்ட் டென்ஸ்ல பேசும்போது I am a singer. No, I am not a singer. I am a dancer அப்படின்னு சொல்றோம். அப்போ நாட் எ சிங்கர், ஆம்க்கு பக்கத்துல நாட் போட்டா நெகட்டிவ் ஆயிடுது. உதாரணமா நீங்க ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போறீங்க. அந்த கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது அங்க உள்ள பிளேயர்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. பிளேயர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது he is a fast bowler அப்படின்னு சொல்றாங்க. ஓ, he is a fast bowler. He is not a spin bowler. அப்போ he is a fast bowler. He is not a spin bowler. அப்ப நம்ம நாட் போடும்போது இஸ்க்கு பக்கத்துல நாட் போட்டால் போதும். They are the hockey players அப்படின்னு சொல்றோம். They are hockey players. They are not cricket players. அப்ப ஆருக்கு பக்கத்துல நாட் போட்டோம்னா becomes a negative sentence. அப்ப இந்த பி ஃபார்ம் ஆஃப் வெர்ப் யூஸ் பண்ணும் பொழுது am, is ரெண்டு present tense. I am a boy. No, I am not a boy. I am a man. சொல்லலாம். He is a singer. No, he is not a singer. He is an officer. He is not a clerk. He is not a salesman.
அப்ப நாட் போட்டு இஸ் பக்கத்துல நாட் போட்டாலே போதும், அந்த சென்டென்ஸ் நெகட்டிவ் ஆயிருது. ப்ளூரல்ல போட்டும்போது தே ஆர் ஹாக்கி பிளேயர்ஸ், நோ தே ஆர் கிரிக்கெட் பிளேயர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா போயிடுது. ஸோ பி ஃபார்ம் ஆஃப் வெர்பு பக்கத்துல நாட் போட்டால் அந்த சென்டென்ஸ் நெகட்டிவ் ஆயிடுது அப்படின்றத நீங்க கத்துக்கிட்டீங்க. இன்னும் தொடர்ந்து பார்ப்போம். கேட் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவது குறித்து வழிகாட்டுவதற்காக ஐஐடி முன்னாள் மாணவர்கள் இணையதளம் ஒன்றை உருவாக்கியுள்ளனர். ஐஐடிகளில் பொறியியல் பட்ட மேற்படிப்புகளில் சேருவதற்கு கேட் தேர்வு நடத்தப்படுகிறது. பொதுத்துறை நிறுவனங்களில் பணிகளில் சேருவதற்கும் கேட் தேர்வு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மும்பை ஐஐடியில் படித்த முன்னாள் மாணவர்கள் இணைந்து இணையதளத்தை உருவாக்கியுள்ளனர். இந்த இணையதளத்தில் கேட் நுழைவுத் தேர்வில் ஏற்கனவே அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் வெற்றி குறிப்புகளை எழுதியுள்ளனர். இந்த இணையதளத்தின் வழியே ஆன்லைன் மாதிரி தேர்வுகளும் நடத்தப்படுகின்றன. டேராடூனில் உள்ள ராஷ்டிரிய ராணுவ கல்லூரியில் 2015ஆம் ஆண்டில் சேருவதற்கு 7ஆம் வகுப்பு படித்த மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 11.5 வயதிற்கு குறையாமல் இருக்கும் மாணவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். 2015ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி அன்று 13 வயது பூர்த்தி அடைந்திருக்க கூடாது. 2002ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதிக்கு முன்னர் அல்லது 2003ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதிக்கு பின்னர் பிறந்தவராக இருத்தல் கூடாது. 2015ஆம் ஆண்டு உள்ளபடி 7ஆம் வகுப்பு படிப்பவராகவோ அல்லது 7ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவராகவோ இருக்க வேண்டும். தமிழ்நாட்டை சேர்ந்த தகுதி வாய்ந்த மாணவர்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் இணையதளத்தின் வழியே மார்ச் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். நேரடியாக டேராடூனில் உள்ள ராஷ்டிரிய ராணுவ கல்லூரிக்கு அனுப்பப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகுதி வாய்ந்த மாணவர்களுக்கு மாநில தலைநகரங்களில் ஜூன் 1ஆம் தேதி மற்றும் 2ஆம் தேதிகளில் எழுத்து தேர்வு நடைபெறும். எழுத்து தேர்வில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு அக்டோபர் 9ஆம் தேதி நேர்முகத் தேர்வு நடைபெறும். 26,400 ரூபாய் ஆண்டு கல்வி கட்டணமாக வசூலிக்கப்படும். 10,000 ரூபாய் டெபாசிட் தொகையாகவும் வசூலிக்கப்படும். படிப்பு முடிந்ததும் அது திருப்பித் தரப்படும். மாநில அரசுகளின் வழியே கல்வி உதவித்தொகையும் பெறலாம். விண்ணப்ப படிவம் உள்ளிட்ட இதர விவரங்களுக்கு டேராடூன் ராஷ்டிரிய ராணுவ கல்லூரி இணையதளத்தை பார்க்கவும். தற்போது இன்றைய பொது அறிவு கேள்விகளை இப்போது பார்க்கலாம். கேள்வி 1, இந்த ஆண்டுக்கான கீர்த்தி சக்ரா விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது? கேள்வி 2, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் காமன் சிவில் கோட் நடைமுறையில் உள்ளது? கேள்வி 3, மக்கள் தொகையை கணக்கிட உதவும் அறிவியல் முறைக்கு பெயர் என்ன? இதற்கான விடைகளை சிறிது நேரம் கழித்து பார்க்கலாம். இன்றைய தெளிவுபட பகுதியில் 12ஆம் வகுப்பு வேதியியல் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவது குறித்து விவாதிக்க உள்ளோம். அரங்கில் நம்முடன் உள்ள வேதியியல் ஆசிரியர் திரு ஓரிஸ் குமார் இருக்கிறார். மாணவர்கள் தங்களது சந்தேகங்களை அவருடன் கேட்டறியலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். 12th ஸ்டாண்டர்ட்ல கெமிஸ்ட்ரி ப்ரிப்பரேஷனுக்கான டிப்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க சார். இப்போ வேதியியல் தேர்வை எடுத்துக்கொண்டோமானால் இப்போ 1 மதிப்பெண் கேள்விகள் இருக்கு, 3 மதிப்பெண் கேள்விகள் இருக்கு, 5 மதிப்பெண், அதே போன்று 10 மதிப்பெண் கேள்விகள் உள்ளன. இப்ப மாணவர்கள் 1 மதிப்பெண் கேள்விகள் தயாரிக்கும் போது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லா பாடத்திலிருந்து ஒரு மதிப்பெண் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. அதிகபட்சமா 7 பாடங்கள்ல இருந்து 2 1 மதிப்பெண்கள் கேட்பாங்க. 2 பாடங்கள், குறிப்பாக கரிம நைட்ரஜன், ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ், அடுத்தது சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி, புறப்பரப்பு வேதியியல், இந்த பாடத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 3 1 மதிப்பெண் கேள்வி. அப்ப இந்த 2 பாடத்தையும் படிக்கின்ற வேளையிலே மாணவர்களுக்கு 6 மதிப்பெண்கள் கைவசப்பட்டு விடுகின்றன. மற்ற 7 பாடத்திலிருந்து ஒரு பாடத்துக்கு 2 கேள்விகள், 7 2 14. அப்ப 14 பிளஸ் 6 20 கேள்விகள், 1 மதிப்பெண் கேள்விகள் தங்களுடைய பாக்கெட்ல வந்துச்சு மாணவர்களுக்கு. ஆக மற்ற பாடங்களில் ஒரு வினாத்தான் கேட்கப்படுகிறது. இப்ப பெரும்பாலும் இந்த 30 1 மதிப்பெண் கேள்விகள்ல பெரும்பான்மையான ஒரு 21 மதிப்பெண், 18லிருந்து 21 கேள்விகள் புத்தகத்தினுடைய பின் பக்கத்துல நாம செல்ஃப் இவாலுவேஷன் சொல்றோம். இது மாணவர்களுக்காகவே அந்த இதுல டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து கண்டிப்பாக அந்த கேள்விகள் இடம்பெற்று விடும். மீதி இருக்கக்கூடிய ஒரு 10 முதல் 12 கேள்விகள் அல்லது 9 கேள்விகள் பப்ளிக் தேர்வுல கொஞ்சம் மாணவர்களுக்கு பாடத்தின் உட்பகுதியிலிருந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. ஒரு மதிப்பெண். இதே போல நீங்க 3 மதிப்பெண் எடுத்துக்கொண்டோமே ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா 15 கேள்விகளுக்கு மாணவர்கள் விடையளிக்க வேண்டும். ஆனா 21 கேள்விகள் கொடுத்திருக்காங்க. சோ
வேதியியல் பாடத்தை பொறுத்தவரையில இயற் வேதியியல் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, கனிம வேதியியல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, கரிம வேதியியல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. சோ ஒவ்வொரு பகுதிக்கும் 7 3 மதிப்பெண்கள் கேள்வி என்ற விகிதத்தில் 7 3 21 கேள்விகள் தரப்பட்டிருக்கு. சோ 2 பகுதியை மாணவர்கள் தரவா படிச்சிட்டாலே 14 கேள்விகள் கைகூடி. அப்ப ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்தவரையில நம்முடைய மாணவர்கள் கொஞ்சம் பின்தங்கிய நிலையில தான் அதை வந்து பாக்குறாங்க. காரணம் என்னது, ஈக்குவேஷனுடைய நெருடல்கள் அதிகம். இப்ப பெரும்பான்மையான மாணவர்கள் இந்த ஈக்குவேஷன்ஸை கிராஸ் பண்ணிக்க முடியல, அது ஒரு தான் காரணம். சோ அந்த வகையில் அந்த 21 கேள்விகள்ல 15 கேள்விகள் அவர்கள் எளிதாக எழுதுவதற்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, நமக்கு 4 பாடத்துல 2 3 மதிப்பெண்கள் கேள்விகள் கேட்கப்படுகின்றன. அப்ப எதெல்லாம் அந்த 4 பாடம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, டி தொகுதி தனிமங்கள், இந்த 4 பாடங்கள் குறித்து நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் வந்திருக்காங்க. திருச்சியிலிருந்து சிந்து கால் பண்ணிருக்காங்க. வணக்கம் சிந்து, உங்களுடைய சந்தேகம் என்ன கெமிஸ்ட்ரியில இருந்து சொல்லுங்க. சார், 3 மார்க் கொஸ்டின்ஸ் எப்படி அட்டெண்ட் பண்றது? ரொம்ப டஃபா இருக்கும்னு அதிகமா சொல்றாங்க. அதாங்க சார், ரொம்ப டஃபா இருக்குன்னு அதிகமாக சொல்கிறார்கள். இல்லம்மா, 3 மதிப்பெண் ரொம்ப எளிமைமா. இப்ப சொன்னது போல நீங்க வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி முழுக்க நீங்க அழகா படிச்சிடலாம். நீங்க அதை படிச்சுட்டாலே உங்களுக்கு 14 கேள்விகள் கையில வருது. இப்ப நான் கொஞ்சம் முன்னாடி நான் வந்து சொன்னது போல 4 பாடங்கள்ல 3 மதிப்பெண் கேள்விகள் வந்து 2 கேட்கறாங்க. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா பி தொகுதி தனிமங்கள், அப்புறம் டி தொகுதி தனிமங்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்கானிக் ஹைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ், ஹைட்ராக்சி சேர்மங்கள்னு சொல்றோம். அதுக்கப்புறம் வேதி வினை வேகவியல், கெமிக்கல் கைனடிக்ஸ். இந்த 4 பாடங்கள்ல 2 3 மதிப்பெண்கள். அப்ப 4 2 8 3 மதிப்பெண் கையில கிடைச்சிச்சு. நம்ம எழுத வேண்டியது 15 தான், மீதி 7 பேர். பொதுவாக இந்த 3 மதிப்பெண்கள் கேள்விகளில் நம்முடைய கேள்வித்தாளை வடிவமைக்கக்கூடிய அந்த நிபுணர்கள் வந்து செய்யற ஒரு முக்கியமான விஷயங்கள் என்ன, நீங்க பழைய தேர்வுத்தாளை நீங்க பார்த்தாலே போதும். ஏறக்குறைய நம்முடைய தமிழக அரசு 21 பொது தேர்வுகளை நடத்தி அந்த பொது தேர்வு கேள்வித்தாள்களை மாணவர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். அந்த 21 பார்க்க வேண்டாம், கழிந்த ஒரு 2009 இருந்து ஒரு 4 அல்லது 5 வருடத்தினுடைய அந்த கேள்வித்தாள்களை மாணவர்கள் புரட்டி பார்த்தாலே நல்ல ஒரு உண்மை தெரியும். என்ன உண்மை நீங்க பாத்தீங்கன்னா, தியரி கொஸ்டின்ஸ். இந்த தியரி கொஸ்டின்ஸ்ல வந்து வரையறைகள் ரொம்ப முக்கியம், டெபினிஷன். இப்ப டிஃபைன் கோல்ராஜ் விதி, கோல்ராஜ் லா, அது ஒரு கொஸ்டின். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா டிஃபைன் ரேட் லா. இந்த மாதிரி டிஃபைன் என்று வரக்கூடிய பகுதிகளில் கண்டிப்பாக 2 கேள்விகள் இடம்பெறும். 2 கேள்விகள் இடம்பெறும். அடுத்த நீங்க பாத்தீங்கன்னா ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணிய சில கேள்விகள் 3 மதிப்பெண் கேள்விகள் நம்முடைய மாணவர்களுக்கு இடம்பெறுது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இது பிராக்ஸ் சமன்பாடுன்னு இருக்கும். n lambda is equal to 2d sin theta, 1.5 மார்க்ஸ். மாணவர்களுக்கு 1.5 மதிப்பெண்கள். அது தவறில்லாமல் எழுதுனா. அது n என்றால் என்ன, எதிரொலிப்பின் படி. லாம்டான என்ன, அலை நீளம், வேவ் லெங்த். டீனா என்ன, தளங்களுக்கு இடைப்பட்ட தூரம். தீட்டானா என்ன, அந்த கோணம். இதை மட்டும் அவங்க எழுதினாங்க. அடுத்து 1.5 மதிப்பெண்கள். சோ ஆக 3 மதிப்பெண்கள் எளிதாக எடுத்துக்கலாம். இதே போல நீங்க இன்னொரு அந்த சமன்பாடு பாத்தீங்கன்னா ஆர்ஹீனியஸ் சமன்பாடுன்னு ஒண்ணு வரும். k = a × e⁻ a/rt. மிக அருமையான ஃபார்முலாக்கு 1.5 மார்க். அதில் உள்ள எழுத்துக்களுக்கு நீங்க விளக்கம் கொடுத்தீங்கன்னா 1.5 மார்க்ஸ், 3 மதிப்பெண். அதே போல நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் அடிக்கடி கேட்கிற. இந்த பிரின்சிபல்ஸ் பத்தி நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொரு காலர் வந்திருக்காங்க பாண்டிச்சேரியில இருந்து, கோகுல். வணக்கம் கோகுல், கெமிஸ்ட்ரி உங்களோட சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம். வணக்கம். டென்மார்க்ல வந்து கம்பல்சரி கொஸ்டின் 70 AB ல எது இம்பார்ட்டன்டான கொஸ்டின்? 70 AB கம்பல்சரி கொஸ்டின் கோகுல். 70A பகுதி எடுத்துட்டோம் அப்படின்னா பெரும்பாலும் அந்த கேள்வி ஹைட்ராக்சி பாடத்தின் அடிப்படையில் இருந்தா வரும். அந்த பாடத்திலிருந்து அந்த கேள்விகள் காயின் பண்றாங்க. 70B எடுத்துட்டீங்கன்னா டி தொகுதி தனிமம் அடிப்படையில் அந்த பாடத்தில் இருந்தா கேள்விகள் காயின் பண்றாங்க. 70C எடுத்துட்டோம் அப்படின்னா கார்பனைல் சேர்மங்கள் மற்றும் கார்பாக்சிலிக் அமிலம், இந்த 2 பாடத்தை ஒட்டி அந்த கேள்வி இடம்பெறும். 70Dங்கிற ஒரு கேள்வி எடுத்துக்கொண்டோமே ஆனால் அது வந்து மின் வேதியியல் 2, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி 2ங்கிற பாடத்தை முழுக்க அதில் உள்ள ப்ராப்ளம் தான். ஆக மாணவர்கள் 70A B 2ஐயும் சேர்த்து எழுதலாம் 10 மதிப்பெண் கேள்விக்கு, அல்லது 70C D இதை சேர்த்து எழுதலாம். சரி, இப்போ ஹைட்ராக்சி சேர்மங்கள் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா எப்படி கேள்விகள் வரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ABCD ஏறக்குறைய ஒரு 4 சேர்மங்களை கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த கேள்விகள் இருக்கும். பெரும்பாலும் இந்த 70A மற்றும் 70C பகுதிகளில் வந்து கேட்கக்கூடிய அந்த கேள்விகள்ல வந்து நேமிங் ரியாக்ஷன் தான், பெயரிட்ட வினைகள் அடிப்படையிலே தான் அந்த கேள்விகள் அமையும். அதுல எந்த மாற்றமும் இல்லை.
அந்த முதல் சேர்மம் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு முக்கியமான வேலை. அதை கண்டுபிடிச்சா மற்றெல்லாம் சரசரன்னு நம்முடைய மாணவர்கள் எளிதாக எழுதிடுவார்கள். நீங்க பாத்தீங்கன்னா 70A பாடத்தை எடுத்துட்டீங்கன்னா C6H6O கொடுத்திருப்பாங்க அந்த மூலக்கூறு வாய்ப்பாடு. அது பார்த்தாலே ஃபீனால் நம்முடைய மாணவர்கள் பார்த்த உடனே சொல்லிடுவாங்க. ஆனா நம்ம தேர்வுத்தாள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த ஃபார்முலாவையும் கண்டுபிடிப்பதற்கான சில வழிமுறைகளை கொடுத்திருப்பாங்க. சோ இந்த சேர்மம் நடுநிலை ஃபெரிக் குளோரைடு கரைசலுடன் ஊதா நிறத்தை தருகிறது அப்படின்னு கொடுப்பாங்க. அப்ப அது ஃபீனால் என்பதை நீங்க கண்டறியணுங்கிறதுக்காக அதை கொடுப்பாங்க. இதே போல இன்னொரு சேர்மமும் வருது, பென்சைல் ஆல்கஹால் இன்னொரு சேர்மம் வருது, C7H8O அதோடைய ஃபார்முலா இருக்கட்டும், இது 2 ஆல்கஹால் தான். இதுக்கு என்ன குழு கொடுப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த சேர்மம் உலோக சோடியத்துடன் ஹைட்ரஜன் வாயுவை வெளிப்படுத்துகிறது. எதுக்கு இதை கொடுக்கறாங்க? இதுல ஆல்கஹால் மிக எளிமையில இந்த ரெண்டுமே ஆல்கஹால் சேர்மம் என்பதை எடுத்து காட்டுவதற்காக இந்த தேர்வுகளை கொடுப்பாங்க. ஹிண்ட்ஸ் கொடுக்கறாங்க. அப்ப ஏ சேர்மத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பிசிடி ஈஸி அவங்க கண்டுபிடிச்சாங்க. பெயரிடப்பட்ட வினைகள் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அந்த நேமிங் ரியாக்ஷன்ஸ் அடிப்படையில அந்த கேள்விகள் பெரும்பாலும் நம்முடைய மாணவர்கள் அந்த நேமிங் ரியாக்ஷன்ஸ் தரவை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஓரளவு அந்த ஏயும் சியும் 70A 70C அட்டன் பண்ணிட முடியும். சார் நம்ம இதை பத்தி தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதற்கு முன்பாக தஞ்சாவூர்ல இருந்து நிரஞ்சன் கால் பண்ணிருக்காரு. வணக்கம் நிரஞ்சன், கெமிஸ்ட்ரியில உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. இது ஹைட்ராக்சி ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது? ஹைட்ராக்சி ப்ராப்ளம்ஸ் இப்போ சற்று முன் அதை பத்தி தான் நம்ம விவாதித்துக் கொண்டிருந்தோம். இப்போ ஏ சேர்மம் ஏ 70A ஹைட்ராக்சில பார்க்கும்போது ஏங்கிற சேர்மம் ஆல்கஹால், அது ஃபீனாலா இருக்கலாம், அல்லது பென்சைல் ஆல்கஹாலா இருக்கலாம், அல்லது எத்தில் ஆல்கஹாலா இருக்கலாம், அல்லது எத்திலீன் கிளைகால், சோ இந்த கிளிசராலா இருக்கலாம். இந்த 6 ஆல்கஹால் இருந்து அந்த கேள்விகள் காயின் ஆகுது, ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஏங்கிறது கண்டுபிடிப்பதற்கு அவர்கள் டெஸ்ட் எளிய முறைகள் கொடுக்கறாங்க. இப்ப லூகாஸ் ஆய்வு இருக்கு, விக்டர் மேயர் ஆய்வு இருக்கு. இந்த ஆய்வுல ஓரிணை ஆல்கஹால் என்ன வகையான நிறத்தை தரும், ஈரிணை ஆல்கஹால் எந்த வகையான நிறத்தை தரும், இதெல்லாம் அவங்க குழு கொடுத்துடுறாங்க. அதை வச்சு இந்த ஏ சேர்மத்தை கண்டுபிடிச்சிட முடியும். அதுக்கு பிறகு அதன் பிறகு அவங்க ஏக்கு பிறகு என்ன போகணும், கண்டிப்பா அதுல ஆக்சிஜனேற்ற வினைகள், அந்த அடிப்படையில தான் அந்த ஏல இருந்து பி நகரும். பிங்கிற ஒரு சேர்மம் இருக்கும். இப்ப பிக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா பண்புகள் அடிப்படையில இப்ப ஆல்கஹாலுடைய பண்புகள் நீங்க பாத்தீங்கன்னா அது PCl5 உடன் சேர்ந்தாச்சுன்னா ஒரு குளோரின் ஏற்ற வினைக்கு உட்படும், நீர் ஏற்ற வினைக்கு உட்படும், அதே டீஹைட்ரேஷன் வினைக்கு உட்படும். அப்ப டீஹைட்ரேஷன் வினைக்கு உட்படுதுன்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய சேர்மம் என்ன, கான்சென்ட்ரேட்டட் சல்பியூரிக் அமிலத்தை போட்டோம்னா ஒரு வாட்டர் மூலக்கூறு அது உறிஞ்சிடும். அப்போ இந்த சேர்மம் வந்தாலே கண்டிப்பா அங்க நீரார் பகுப்பு நடைபெறுகிறது, நீர் மூலக்கூறு வெளியேற்றப்பட வேண்டும் என்பதை நம்முடைய மாணவர்கள் தெளிவுபடுத்தும். அப்ப பி கிடைச்சிடும். அப்புறம் CD வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நேமிங் ரியாக்ஷன், இப்ப கானிசாரோ வினையோ அல்லது கோல்பு வினையோ அடிப்படையாக வைத்து அந்த கேள்விகள் காயின் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஒரு நேமிங் ரியாக்ஷன் இடம்பெறுகின்ற வகையிலே தான் அந்த 70A கேள்வி அமையும். ஓகே சரி, இப்போ நேமிங் ரியாக்ஷன்ஸ் கன்ஃபார்மா வரும் அப்படின்னு சொன்னீங்க. ஜெனரலாவே ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கானிக்ல பின்தங்கி இருக்காங்க அப்படின்றத பத்தியும் நீங்க சொன்னீங்க. இப்போ ஆர்கானிக்ல பின்தங்கி இருக்காங்க அப்படின்றதுக்காக அதை அப்படியே விட்டுற முடியாது. காரணம் என்ன அப்படின்னா நம்ம இன்ஜினியரிங்கோ இல்ல டாக்டர் சம்பந்தமான விஷயங்களுக்கு போய் பார்மசியூட்டிக்கல் பத்தி படிக்கிறோம், B ஃபார்ம் D ஃபார்ம் M ஃபார்ம் எல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி அப்படின்ற விஷயம் ரொம்பவே முக்கியமான விஷயம். சோ இன்னைக்கு நான் படிக்காம விட்டுட்டு நாளைக்கு நான் இன்ஜினியரிங் போறப்ப இதை நான் தெரியாது எனக்கு அப்படின்னு நான் அதை ஒதுக்கிட முடியாது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இது பேசிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எவ்வளவு ஈஸியா எப்படி படிக்க முடியும்? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரொம்ப சிம்பிள். நீங்க பாருங்க, வால்யூம் தான் பெருசா இருக்குமே தவிர தேர்வுன்னு எடுத்துட்டா ஒரு சமன்பாட்டுக்கு 3 மார்க் டக்குன்னு வாங்கிடலாம். அது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அடிப்படைன்னு ஒன்று இருக்கு, பேசிக் 4 அடிப்படை. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கன்வர்ஷன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் காயின் பண்ணிக்கணும். நான் சொன்ன மாதிரி நேமிங் ரியாக்ஷன், ரைட், எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படை இருக்கு. ஆக்சிஜனேற்ற வினை, ஆக்சிடேஷன் ஒன்று, ரிடக்ஷன், அடுத்தது ஹைட்ராலிசிஸ் நீரார் பகுத்தல், அப்புறமா பாத்தீங்கன்னா சில மூலக்கூறுகளை ஒரு தொகுதியிலிருந்து மற்றொரு தொகுதிக்கு மாற்றுவது எப்படி, எந்த சேர்மத்தை போடு. இப்ப எடுத்துக்காட்டு, இப்ப அமீன் NH2 ஒரு தொகுதி இருக்கு, அமீனை எப்படி நாம ஆல்கஹாலா மாற்ற முடியும்? ஓகே சார், இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். இன்னொரு காலர் வந்திருக்காங்க பாண்டிச்சேரியில இருந்து, சித்ரான்னு. வணக்கம் சித்ரா, உங்களுடைய சந்தேகம் என்ன கெமிஸ்ட்ரியில கேளுங்க. குட் ஈவினிங் சார். வணக்கம். சொல்லுங்க. அந்த 78th क्वेश्चन கம்பல்சரி இருக்குது இல்லீங்களா? ஆமா. அதுல A B C D 4 டிவிஷன் இருக்கு. அதுல A அப்புறம் B தெரியல, C அட்டெண்ட் பண்ண முடியலாங்களா? அட்டெண்ட் பண்ண முடியாது, முடியாது, அப்படி பண்ணக்கூடாது. A அல்லது B அது ஒரு கேள்வி, அல்லது C அல்லது D
அப்படிதான் நீங்க அட்டென்ட் பண்ணணும். அது ஏசியோ அல்லது பிடி அப்படி நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு கேள்வி உங்களுக்கு வேல்யூ பண்ணுவாங்க, ஒரு கேள்வி மதிப்பெண்கள் மறுக்கப்படும். ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க. திண்டுக்கல்ல இருந்து அபிராமி கால் பண்ணிருக்காங்க. வணக்கம் அபிராமி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. எனக்கு வந்து அந்த கம்பல்சரி ப்ராப்ளம் தான். காரணம் என்னன்னா 70A BC நீங்க பாத்தீங்க, ஏஎம்சியும் பார்க்கும்போது ரெண்டுமே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி வர்றதுனால சார் ஏற்கனவே கேட்ட அந்த கேள்விக்கும் விடை இதுலதான் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அமீனை வந்து எப்படி ஆல்கஹாலா மாத்துறது, நைட்ரஸ் அமிலத்தை போட்டு அப்படி மாறிடும். அப்போ எந்த முக்கியமான ஒரு அந்த காரணி தேவை இதை மாற்றுவதற்கு? அது இப்ப சயனைடு இருக்கு, அமிலம். சயனைடை எப்படி அமிலமாக மாற்றுவது? சிம்பிள், நீரார் பகுப்பு. நீங்க நான் 2 வினை சொல்லிட்டேன், மூணாவது வினை வருகிறேன். ஆக்சிஜனேற்ற வினை, ஆக்சிடேஷன் வினை அப்படின்னு எடுத்தீங்கன்னா இப்ப ஆல்கஹால் இருக்கு. ஆல்கஹால் 3 வகையான ஆல்கஹால் பத்தி படிக்கிறோம். ஓரிணை ஆல்கஹால், ஈரிணைய, மூவிணை ஆல்கஹால் படிக்கிறோம். இவைகளை ஆக்சிஜனேற்றம் செய்யும் போது என்ன வரும்? ஆல்டிஹைடு கண்டிப்பா வந்துடும். அப்ப ஓரிணை ஆல்கஹால் ஆல்டிஹைடுகளை மட்டும்தான் தரும். இப்ப ஈரிணைய ஆல்கஹால் வந்து கீட்டோன்களை தரும். அப்போ அதன் பிறகு என்ன மேலும் ஆக்சிஜனேற்றம் செய்தா என்ன நடக்கும்? அமிலம் தான். அப்ப கடைசியா கிடைக்கிற ப்ராடக்ட் அமிலம். ஆல்கஹாலை ஆக்சிஜன் பண்ணா கடைசியா கிடைக்கிற ப்ராடக்ட் அமிலம். அப்ப இது ஒரு பேசிக். 4வது பேசிக் ஹைட்ராலிசிஸ். பெரும்பான்மையான வினைகளை வந்து நீரார் பகுப்பின் மூலமாக வந்து புதிய ஒரு பொருளை கொண்டு வர முடியும். அதே போல ரிடக்ஷன், ஒடுக்க வினைகள். ஒடுக்க வினைகள் பார்க்கும்போது ஆக்சிஜனேற்ற வினையினுடைய நேர் ரிவர்ஸ், அப்படியே ரிவர்ஸ் எடுத்து அவ்வளவு ரிடக்ஷன். இப்ப அமிலத்தை எப்படி ஆல்டிஹைடா மாற்ற முடியும்? ரெடியூஸ் பண்ணுங்க. ஆல்டிஹைடு எப்படி ஆல்கஹாலை மாற்ற முடியும்? ரெடியூஸ் பண்ணுங்க. ஆனா அங்க எந்த வகையான வினை யூக்கிகளை கேட்டலிஸ்ட் நம்ம பயன்படுத்துறோம் முக்கியம், வேற ஒண்ணுமே இல்லை. அப்போ நம்ம ஆர்கானிக் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக இன்னொரு காலர் வந்திருக்காங்க, மன்னார்குடியில இருந்து அசாருதீன். வணக்கம் அசாருதீன், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. ஹலோ சார். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நான் எந்த கைட்ல படிச்சா நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும்? எந்த கைட்ல படிச்சா? எந்த கைடா? கைடு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கேள்வி எவ்வாறு அமையும் அப்படிங்கறத சொல்லுவதற்காக மட்டும்தானே தவிர கைட்ல இருக்கக்கூடிய விடைகளை நீங்க வந்து முழுமையாக நம்பி படிக்க கூடாது. ஏன்னா தமிழக அரசு வந்து சொல்யூஷன் புக் விலையில்லா புத்தகங்களை நம்முடைய மாணவர்களுக்கு வழங்குறாங்க. அதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா அனைத்து மாணவர் கையிலும் புத்தகங்கள் இருக்க வேண்டும், புத்தகத்திலிருந்து உள்ள கேள்விகள் பதில்கள் அவ்வாறு எழுதப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான். சொல்யூஷன் புக் நீங்க சொல்றீங்க, சொல்யூஷன் புக் ஒரு வகையில் நம்முடைய மாணவர்களுக்கு உதவிகரமாக, அதுவும் நம்முடைய பெற்றோர் ஆசிரியர் கழகத்திலிருந்து அவங்க தான் கொடுக்குறாங்க. சோ அதை நம்முடைய மாணவர்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா அதுல வந்து சில கேள்விகள், கேட்கப்படாத கேள்வி, கேட்கப்பட போகின்ற கேள்விகள் கூட காயின் பண்ணி அதுல கொடுத்திருப்பாங்க. சோ அது நம்முடைய மாணவர்களுக்கு உதவிகரமா இருக்கும். கைடு அப்படிங்கிறது வந்து இந்த கைடு அந்த கைடுன்னு சொல்வது சரியில்லை. ஓகே சார், இவ்வளவு நேரம் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க கெமிஸ்ட்ரி எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்றத பத்தி விளக்கங்கள் கொடுத்தீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. வணக்கம். அடுத்தது இன்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான விடைகளை இப்போது பார்க்கலாம். கேள்வி 1, இந்த ஆண்டுக்கான கீர்த்தி சக்ரா விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? இதற்கான பதில், பீகார் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான சண்டையில் தீரமுடன் செயல்பட்ட மத்திய ரிசர்வ் போலீஸ் படை காவலர் பிக்ரு நந்தன் சௌத்ரிக்கு கீர்த்தி சக்ரா விருது வழங்கப்பட்டுள்ளது. உத்தராகண்ட் மழை வெள்ளத்தில் மீட்பு பணியில் ஈடுபட்ட போது ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த விமானப்படை பைலட் டி காஸ்டிலினோவுக்கும் இந்த விருது பகிர்ந்தளிக்கப்படுகிறது. கேள்வி 2, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் காமன் சிவில் கோட் நடைமுறையில் உள்ளது? கோவாவில் காமன் சிவில் கோட் நடைமுறையில் உள்ளது. வரலாற்று காலங்களில் கோவாவை போர்ச்சுகீசியர்கள் ஆட்சி செய்தனர். தற்போது கோவாவில் அமலில் உள்ள காமன் சிவில் கோட் நடைமுறையானது போர்ச்சுகீசியர்களுக்கு சட்டத்தின் அடிப்படையில் சில திருத்தங்களுடன் கொண்டு வரப்பட்டதாகும். கேள்வி 3, மக்கள் தொகையை கணக்கிட உதவும் அறிவியல் முறைக்கு பெயர் என்ன? டெமோகிராபி என்ற அறிவியல் முறைப்படி மக்கள் தொகை கணக்கிடப்படுகிறது. வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைந்தது. இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.